பிரியமானவர்களே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான் என்று யாக்கோபு 4:4 பார்க்கிறோம். தேவன் மனிதனுக்கு சுயமாய் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், ஃப்ரீவில். 2இல் ஒன்றை தான் தேர்ந்தெடுக்க முடியும். உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறாயா அல்லது தேவனுக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறாயா? 2 என்ற ஒரு ஆப்ஷன் கிடையாது. எய்தர் சே திஸ் ஆர் தட். அதுதான் வேண்டும், ஆனால் அப்படியெல்லாம் சேர்க்க இங்கு ஆப்ஷன் கிடையாது. இதை தான் எலியா இஸ்ரவேலரை பார்த்து சொல்லும்போது, எந்த மட்டும் 2 நினைவால் குந்தி குந்தி நடப்பீர்கள், ஒன்றில் தேவன் பக்கம் நில்லுங்கள் அல்லது பாகால் உலகம் சாத்தான் பக்கம் நில்லுங்கள். வயலில் ஒரு காலும் வரப்பில் ஒரு காலுமாக நடப்பதை இன்றே நிறுத்திவிடுங்கள். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் வேலியில்தான் நிற்கிறார்கள். ஒரு பக்கம் போனால் இயேசுவின் நித்திய ஆசீர்வாதங்கள், அதுவும் வேண்டும். ஆனால் மறுபக்கம் உள்ள உலக பொருளும் லௌகீக வாழ்வும் லக்ஷரியும் கம்ஃபர்ட்டும் அற்ப நேர சுகங்களும், அதுவும் வேண்டும். எந்த பக்கம் செல்வது என்று அறியாமல் வேலியில் நிற்கிறார்கள். இயேசுவின் சீடனாக வேண்டும் என்றால் தன்னை தான் வெறுத்துதான் ஆக வேண்டும். தன் இஷ்டப்படி நடப்பதை நிறுத்தி பரிசுத்தாவின் ஆளுகைக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதிருங்கள். பூமியில் பொக்கிஷங்களை சேர்க்க நித்தியத்தை இழக்காதிருங்கள். உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க வேண்டும் என்றால் ஐஸ்வர்யம் முக்கியம். மக்களை ப்ளீஸ் பண்ணும் பேச்சும் செயல்பாடுகளும் முக்கியம். ஆனால் இவை ஒன்றுமில்லை என்றாலும் எப்போதும் உங்களிடத்தில் சிநேகமாயிருப்பவர் ஒருவர் உண்டு. அவர்தான் உங்களை இந்த மாய உலகின் பிடியிலிருந்து ரட்சிக்க தன் உயிரையே சிலுவையில் கொடுத்த இயேசு கிறிஸ்து. இன்று அவருக்கு சிநேகிதனாயிருக்க தீர்மானித்து உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தாவியானவரின் கட்டுப்பாட்டிற்கு விட்டு கொடுப்பீர்களா? அப்போது தேவன் உங்களில் மகிமைப்படுவார். உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்கிறவன் தேவனுக்கு பகைஞன். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஐஸ்வர்யவானாக பூமியில் தன்னுடைய ப்ரொஃபஷனல் வெற்றிகரமாக வாழ்ந்து நரகத்துக்கு செல்வதை விட, இயேசு சொன்ன ஐஸ்வர்யான் லாசரு கதையில் உள்ள லாசருவை போல வாழ்ந்து ஆபிரகாமின் மடியில் தேற்றப்படுவதை நாடுங்கள். ஆமேன்.